இன்னைக்கு பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை. இந்தி இலக்கிய படைப்பாளி நிராலா அவருடைய பிறந்த தினம் என்று. இந்தி இலக்கியத்தின் முக்கிய படைப்பாளி, கவிஞர், நாவலாசிரியர், கட்டுரையாளர் என பன்முகத்திறன் கொண்ட சூரியகாந்த் திரிபாதி நிராலா, எஸ்டி நிராலா அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லப்படுற இவருடைய பிறந்த தினம் என்று. வங்காளத்தின் மிதினாப்பூர் நகரில் பிறந்தவர். 3 வயதில் தாயை இழந்திருக்கிறார். உயர்நிலை கல்விக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்துக்கு இவரது குடும்பம் குடிபெயர்ந்தது. இயல்பிலேயே தனித்துவ சிந்தனைகளை கொண்டிருந்தார். படிப்பில் கவனம் செலுத்தாமல் ஊரு சுற்றுவதிலும் விளையாடுவதிலும் ஆர்வத்துடன் இருந்திருக்கிறார். இதற்காக அப்பாவிடம் பலமுறை கடுமையான தண்டனைகளையும் பெற்றார். திருமணத்துக்கு பிறகு இந்தி கற்று தேர்ந்தார். வங்க மொழியில் எழுதுவதை நிறுத்திவிட்டு இந்தியில் கவிதைகளை எழுதத் தொடங்கினார். நிராலா தனித்தன்மை வாய்ந்த என்ற புனைப்பெயரில் எழுதியிருக்கிறார். நிராலா அப்படின்னா தனித்தன்மை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். அந்த நிராலா என்ற பெயரில் இவர் எழுதியிருக்கிறார். இவரோட உண்மையான பேர் சூரியகாந்த திரிபாதி நிராலா. நிராலான்றது புனைப்பெயரை ஆனால் சேர்த்து வச்சுக்கிட்டார். இவரது படைப்புகளில் வேதாந்த தத்துவங்கள், தேசியம், ஆன்மீகம், இயற்கை அழகு, முற்போக்கான மனிதநேய சித்தாந்தங்கள் முதலியவை கருப்பொருளாக இருந்தன. ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், தாகூரின் தாக்கம் இவரது எழுத்துக்களில் அதிகம் இருந்தது. தன் படைப்புகள் மூலம் ஊழல், சமூக அவலங்கள், அதிகார அடக்குமுறைகளை சாடினார். இதனால் பல எதிர்ப்புகளை, விமர்சனங்களையும் சந்தித்தார். புகழ்பெற்ற வங்க இலக்கிய படைப்புகளை இந்தியில் மொழிபெயர்த்தார். வங்க மொழி, இந்தி தவிர ஆங்கிலம், பாரசீகம், சமஸ்கிருதம் அறிந்தவர். 1916 ஜூஹி கி கலி என்ற தனது முதல் கவிதையை எழுதினார். குறுகிய காலத்தில் மனைவியையும் பின்னர் மகளையும் இழந்தார். வறுமையில் வாடினார். வாழ்க்கையில் அடுக்கடுக்கான துயரங்களை சந்தித்ததால் அவரது படைப்புகளில் தத்துவ ஞானம் அதிகம் வெளிப்பட்டது. கொல்கத்தாவில் இருந்து வெளியான சமன்வய என்ற பத்திரிகையின் ஆசிரியராக 1920 பொறுப்பேற்கிறார். ஒத்துழையாமை இயக்க காலம். 1923 அனாமிகா, 1929 பரிமல் ஆகிய கவிதை தொகுப்புகள் வெளியாயின. 1935 தன் மகள் நினைவாக சரோஜ் ஸ்மிருதி என்ற நூலை எழுதினார். இந்தி இலக்கியத்தின் தூண்களில் ஒருவராக போற்றப்படுபவர். வக் தோர்த்தி பத்தர் கவிதை மற்றும் கீதிகா, துளசிதாஸ், குகுர் முத்தா, அனிமா, பேலா, நயே பத்தே, அர்ச்சனா, ஆராதனா ஆகிய நூல்கள் இந்தி இலக்கியத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க புகழ்பெற்ற படைப்புகள். இவரது குல்லிபாண்ட் மற்றும் பில்லசூர் பகரிகா ஆகிய நகைச்சுவை நூல்களும் புகழ்பெற்றவை. சதுரி சமார், சுகுல் கி பீவி ஆகியவை இவரது சிறுகதை தொகுப்புகள். ரவீந்திர கவிதா கானன் மற்றும் ஃபண்ட் அவுர் பல்லவ் மற்றும் சபக் ஆகியவை இவரது புகழ்பெற்ற விமர்சன நூல்கள். மறுபடியும் சொல்கிறேன், இவரது குல்லிபாண்ட்டு, பில்லசூர் பகரிகா ஆகியவை நகைச்சுவை நூல்கள் மிகவும் புகழ்பெற்றவை. மற்றும் சதுரி சமார், சுகுல் கி பீவி ஆகியவை இவரது சிறுகதை தொகுப்புகள். மற்றும் ரவீந்திர கவிதா கானன், ஃபண்ட் அவுர் பல்லவ் மற்றும் சபக் ஆகியவை இவரது புகழ்பெற்ற விமர்சன நூல்கள். கவிதை, சிறுகதை, நாவல், கட்டுரை, மொழிபெயர்ப்பு, விமர்சன நூல் என இலக்கியத்தின் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்த மகத்தான படைப்பாளியாக போற்றப்படும் நிராலா 65 வயதில் மறைந்து விடுகிறார். பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை. மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. இந்தி இலக்கிய படைப்பாளி நிராலா வங்காளத்தின் மிட்னாப்பூரில் பிறந்தவர். 3 வயதில் தாயை இழந்தவர். உயர்நிலை கல்விக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்துக்கு இவரது குடும்பம் குடிபெயர்ந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தத்துவமாக எழுதி தொலைகிறாரு. அதாவது எழுதி படைச்சு போடுறாரு. தொலைகிறாருன்னா நீங்கள் வாடி தப்பாக தான் நினைப்பீங்க மக்கள். அப்படி நினைப்போம். கொல்கத்தாவில் இருந்து வெளியான சமன்வய என்ற பத்திரிகையின் ஒரு எடிட்டராக கூட போடுறாரு. முக்கியமான ஒரு ஆளுமை தான். வங்காளத்தில் பிறந்தவர். இந்தி இலக்கிய படைப்பாளி. வங்கதேசத்தில் ஒரு இந்தி இலக்கிய படைப்பாளி இருந்திருக்கிறார். நன்றி, வணக்கம்.